இங்கே தங்கராஜ் மதி வேலையை கெடுத்தும்புட்டு இங்கே நல்லவன் மாதிரி வந்து என் மாமனார் வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க மாமனார் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராகவனை கூப்பிட்டு தங்கராஜ் சொல்கிறாங்க, மாமா இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா, அத்தை சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் மருமகனே, நீங்கள் வந்தாலும் மகா ரேவதி வந்தாலும் என் பேரமார் வந்தாலும் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் இந்த ரோவராக பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி, அதான் ரேவதிக்கு ஒரு ஆப்பை வச்சு விட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மாமா ரேவதிக்கு வேலை போச்சுல, அது நம்ம தான் காரணம் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள புரியலை அப்படிங்கிறாங்க. மாமா அந்த வேலை பார்க்கறதுனால தானே இந்த 20,000 ஓவா சம்பாதிக்காதனால தானே இந்த வீட்டில் மதிக்க மாட்டேக்கா வைக்க மாட்டேக்கா அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சு. அதனால தான் இந்த வேலையை பெர்மனெண்ட்டும் பண்ணக்கூடாது, வேலையும் பார்க்கக்கூடாது, எங்கள் வீட்டு பிள்ளைக்கு வேலை செய்யறதில்ல எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதனால் கரண்ட்மெண்ட் வேலையை விட்டு நிப்பாட்டார் அப்படிங்கும்போது, மாப்பிள்ள சூப்பராக பண்ணீங்க. நான் கூட இந்த மதி வந்து வேலை பார்க்கறது பிடிக்காம தான் நிப்பாட்டாங்கன்னு பார்த்தேன். ஏன்னா அந்த பிள்ளை நல்லா படிச்சுட்டு கிடக்கும், வேலை இருக்குது, வேலை செய்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி அதுவே யோசனையாக இருக்கும். அதனால தான் அந்த துமுறுன்னு. சரி மாப்பிள்ள ரொம்ப சூப்பராக பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. மாமா இப்போ வந்து சுரேஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மதி பக்கத்தில் போயிட்டுருக்கான். நீங்கள் இந்த விஷயத்த வெளியே சொல்லிடாதீங்க. என் மாமா வீட்டுக்கு ஒன்று என் மாமியாருக்கு ஒன்று நான் விடவே மாட்டேன். அதான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நான் அதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. மாப்பிள்ள உங்களை பற்றி நல்லாவே தெரியும். அந்த மதி எங்களை சேதனோடு நிப்பாட்டும் போது எங்களுக்கு எதுவுமே ஆகாமல் வீட்டுக்கு கூட்டி வந்தவர். அது போக சுரேஷ் வந்து பொண்ணு இல்லை அப்படின்னு நிற்கும் போது அன்னைக்கு மணமேடையில் உனக்கு கல்யாணம் நடக்குமா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி நடத்தி வச்சு காட்டினவர் நீர். நாங்கள் எப்போம்லாம் நாங்கள் வந்து சங்கடப்பட்டு நிற்கமோ அப்போம்லாம் நீங்கள் தான் மாப்பிள்ள நிற்கிங்க, இது எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக 2 பேரும் மறுபடியும் ஒன்றும் தெரியாத மாதிரி மறுபடியும் வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே தங்கராஜ் நான் போய்ட்டு வரோமாம்மா, ரேவதி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இங்கே மதி ரொம்பவே ஃபீலிங்காக இருக்காங்க. மலருக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது, ரேவதிக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த மதிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறது மலரும் ரேவதியும் தான். அதனால் அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ போகும்போது தங்கராஜ் கேட்குறாரு, ஏன் அவன் முகத்தை ஒரு மாதிரி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அந்த மதிக்கு வேலை போயிடுச்சின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நானும் படிச்சிருக்கேன், மலரணியும் படிச்சிருக்காங்க, ஆனால் நாங்கள் வீட்டில் இருக்கோம். அவங்க வேலைக்கு போனாங்க, அவங்களாவது நல்லா சந்தோஷமாக இருக்குன்னு போயிட்டா பார்த்தா இப்படி ஆயிடுச்சேங்க. எங்கள் வீட்டில் வழக்கம் போல் மலரணி என்ன பண்ணுறாங்களோ அதை நாங்கள் பண்ண போகிறாங்க. அதை நினைக்க எனக்கு என்ன நடக்க போதோ வீட்டில் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மதின்னு ஒன்றும் கிழிக்க முடியாது, வேலையெல்லாம் ஆயிட்டா அப்படிங்கும்போது, ஏங்க நீங்கள் கூட எல்லோரும் இருக்கும்போது பேசுனீங்க மதி நல்லா படிச்சிருக்கா, இந்த வேலையிலனா வேறு வேலை வரப்போகுது, ஏம்மா கவலைப்படுது அப்படின்ற மாதிரி பேசுனீங்க அப்படிங்கும்போது, இல்லை நீ வந்து வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு நல்லா தானே வீட்டை பார்த்துக்கிற, ஒன்றை கொண்டு இந்த உரியும் இல்லையே, அதேமாதிரி அவளும் பார்த்துட்டு போட்டோம் அப்படிங்கும்போது, இல்லைங்க அது சரி வராது அப்படிங்கும்போது, இங்கே பாரு மதி வேலை பார்க்குறது எனக்கே பிடிக்கல, ஏதோ ஒரு வகையில் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க, எனக்கு சந்தோஷம். ஆனால் நீ வந்து முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு எனக்கு கடுப்பேற்றிட்டு இருக்காத அப்படிங்கும்போது வீடு வந்துடுது. இன்னொன்று என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு சின்ன பிள்ளைகள் கேட்காங்க. நீனும் என்ன உன் மாமனார் வீட்டுக்கே அடிக்கடி போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் அம்மா கேட்குறாங்க. ஏம்மா ஒரு வேலையை போனேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தான்டா அந்த வீட்டுக்கு ஒன்றுனா நீ போய் பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு கிடக்க, அவங்க வேலை இல்லாமல் இருந்தால் உனக்கு என்ன, உன் வேலையை பாரு, நம்மளுக்கு எவ்வளோ வேலை கிடக்கு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே மதி சாப்பிடாமே இருக்காங்க. அப்போ வந்து கேட்குறாரு சுரேஷ், சாப்பிட்டே சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்ல அப்படிங்கிறாங்க. நான் உனக்கு எதாவது சாப்பாடு வச்சு தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மலரணி உனக்கு சாப்பாடு தரலையா அப்படிங்கிறாங்க. அவங்க தந்த சாப்பாடு என்ன இருக்குது, எனக்கு சாப்பிட மனசு இல்லை அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ மதியத்துலேருந்தே சாப்பிட்ல, நைட்டும் சாப்பிட்லன்னா நல்லா இருக்காது, உனக்கு ஏதாவது நான் சாப்பாடு போட்டு கொண்டு வரேன் சூடா அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போகிறாரு. இங்கே கிச்சனில் சவுண்டு கேட்டோடனே இங்கே ராஜலட்சுமி என்ன கிச்சனில் சவுண்டு கேட்கு, இவ்வளோ நேரத்துக்கு யார் சமைக்க அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. அங்கே சுரேஷ் வந்து தோசை சுட்டுக்கிட்டு இருக்காரு, ஆம்லெட்டும் போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னடா பண்ணுற, சாப்பிடலடா இன்னும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் சாப்பிட்டு தான் வந்துட்டு வரும்போதே இங்கே வந்து பார்த்தா மதி சாப்பிடாமல் இருக்காம்மா, அதான் அவளுக்கு தோசை போட்டுட்ருக்கேன் அப்படிங்க. என்னடா இது ஆம்பளையாளுக்கு வந்து சமையல் கட்டில் நின்று சமைக்கிறது, இவ்வளோ நாள் உங்கள் அப்பா வந்து சமைக்க பார்த்துருக்கியா வச்சுருக்கியா, நீ என்ன சமைச்சிட்ருக்க, ஓ அவ்வளோத்துக்குள்ளே ஆயிடுச்சா, வேண்டாம் சாப்பிட்லன்னா உங்களால் தாங்க முடியல, அதனால் நீ வந்து தோசைலாம் போட்டு கொடுத்துட்ருக்கேனே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டேன்னு, இல்லைம்மா அவள் சாப்பிடாமல் இருக்கா, பார்க்கும்போது சங்கடமாக இருக்கலாமா, ஒரே ரூமில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்படியே பார்த்தாண்டா அவள் வந்து யாரையும் மறுவாதி கொடுக்குறது கிடையாது, இனிமேல் ஒழுங்காக இருக்க சொல்லு, வேலையெல்லாம் போச்சு, மதி என்ன வேலை செஞ்சாலோ என்ன அதெல்லாம் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, மலர் என்ன வேலை பார்க்குறாளோ அந்த வேலையில் பாதி வேலையை அவள் செய்யணும், காலையில் எழுந்திரிச்சி முத்தம் தொளிக்கணும், வீடை தூக்கணும், மதி சமைச்சான்னா இவ வேறு வேலை செய்யணும், இப்படி செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுரேஷ் அமைதியாக தோசையை கொண்டு போயிடுறாரு. சாப்பிடு அப்படிங்கிற, வேண்டாம் அப்படிங்கிற, சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்றாங்க. அப்போ தான் மதி நினைக்காங்க, சரி ரைட்டு இந்த கல்லுக்குள்ளேயும் கொஞ்சம் ஈரம் இருக்க தான் செய்யுது, நம்ம சாப்பிடலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளை பொஞ்சாதின்னு கூட நினைக்காட்டலும்
இந்த ரூமில் இருக்கிறவ வந்து சாப்பிடாம இருந்தால் நம்மளால் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்னு செய்கிறாருல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. சாப்பிட்றாங்க. கடைசியில் ரொம்ப நன்றி அப்படிங்கிறேன். எனக்கே நன்றி சொல்கிறேன், இதே மாதிரி நான் சாப்பிடாம இருந்தால் நீ செத்தனாம தூங்குவியா? தூங்க மாட்டல, ஏதாவது பண்ணுவில்ல, அதாவது நான் பண்ணேன். மற்றபடி உன் மேலே எனக்கு பாசம் எதுவும் இல்லை, நான் உன்னை பொஞ்சாதியாகவே இன்றைக்கி நினைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவர் தூங்கிடுறாரு. எங்கள் மதி ரொம்ப சோகமாகவே இருக்காங்க. விடிஞ்சால் அழகாக சந்தோஷமாக வேலைக்கு கிளம்பி போவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக எந்திக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே ராஜலட்சுமி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஏ மலர், ஏ மதி அப்படிங்கிறாங்க. உடனே மலர் வந்து என்னத்தை 2 பேரும் கூப்பிட்டு கிடக்கீங்க என்ன அப்படிங்கிறாங்க. ஏன் அவள் வரமாட்டாளா அப்படிங்கிறாங்க. அவளே ஒரு மாதிரி இருக்கா, உங்களுக்கு என்னத்தை வேணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு நீங்கள் 2 பேரும் வேலை செய்யணும். காலையில் எழுந்திரிச்சி நீ தூத்த தொளிச்ச, அவள் வந்து ஒன்றுமே செய்யலை, நீ அதை பார்த்துட்டே இருக்க அப்படிங்கும்போது, இவ்வளோ நாள் நான் தானே பண்ணிகிட்ருக்கேன், நானே பண்ணுறேன். மதி நிறைய படிச்சிருக்கா, அது போக ஏதாவது வேலை ரெடி பண்ணிட்டு இருந்தேன், அவள் வீட்டில் இருந்து அவளுக்கு ரொம்ப நல்லா இருக்காது அப்படிங்கும்போது, என்ன நீ சொல்கிற, நாங்கள்லாம் வீட்டில் இல்லை, என் மாமியார்லாம் என்னை வீட்டில் தான் வச்சு பார்த்துக்கிட்டாங்க, சரியா? என் மாமியார் சொன்னால் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அப்படின்ட்டுருக்கேன். உங்களை மாதிரி நான் பண்ணிட்டு போகிறேன், மதி ஏதாவது வேலைக்கு போட்டு மதி வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. நீ என்ன மூத்த மருமக மாதிரி நடந்துக்க மாட்டேன், நீ எல்லா வேலையும் செய்கிற, அவள் என்னமோ அந்த வீட்டுக்கு ராணி மாதிரி, நீ என்னமோ அவளுக்கு சேவகி மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மதிய ரூமில் உட்காந்து ரொம்ப யோசிக்காங்க, எப்படி நம்ம வேலை போயிருக்கணும், எனக்கு ஒன்றுமே புரியலையே, இதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை பார்க்குற அக்காளுக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா நான் மதி பேசுகிறேன் அப்படிங்கும்போது, சொல்லு மதி, நீ இல்லாமல் எங்களுக்கு வேலை பார்த்த மாதிரி இல்லை, ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது, உனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல அப்படிங்கும்போது, அக்கா அங்கே ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எனக்கும் புரியலை, அது விட தெரியாமல் தாங்க உங்களுக்கு கால் பண்ணுறேன், எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சொல்லுங்கக்கா, என் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், நான் ஒழுங்காக வேலை பார்க்கலன்னா கூட சரி வேலை பார்க்கல அதனால் நம்மளை நிப்பாட்டாங்கன்னு நினைக்கலாம், நான் தான் நல்லா வேலை பார்க்குறேன்னு எல்லாருமே நீங்கள் சொல்லுவீங்களேக்கா, இப்போ நீ ஏன்க்கா நிறுத்துனாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கும்போது, மதி இதை எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பொறு அப்படிங்கிறாங்க. அந்த மேடம் என்ன நினச்சி எது நினச்சின்னு பியூன்கிட்ட கேட்குறாங்க. கேட்டோன்னே பியூன் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி மதியம் அவங்க வீட்டிலேருந்து அவங்க வந்தாங்க, தங்கராஜுங்க தான் அவங்க வந்தாங்க, வந்து கரஸ்பாண்டன்ட்டு என்னமோ பேசினாங்க, அதுக்கப்புறம் தான் லிஸ்ட்டில் இவங்க பேரை எடுக்க சொன்னாங்க, அது மட்டும் எனக்கு தெரியும், நான் தான் வந்து அதை டைப் ரெடி பண்ண கொண்டு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இரவில் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. மதி உன் வேலை போகுது காரணமே உங்கள் வீட்டில் உள்ள ஆட்கள் தான் அப்படிங்கிற. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறான். ஆமாம், தங்கராஜின்னா யார், உங்கள் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க வந்து தான் வந்து உங்கள் பேரில் எனக்கு கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் உள்ள பேர் எடுக்க சொல்லியிருக்காங்க, அது போக எங்கள் வீட்டுக்குள்ளே வேலை போகுது, எங்களுக்கு விருப்பம் இல்லை, அது சும்மா தான் வந்துகிட்டு இருக்கு, நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் கரஸ்பாண்டன்ட் உங்களை பேரை எடுத்துருக்கிறாரு, வேலைக்கே வேணான்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோடனே மதிக்கு அழுக தாங்கலை, ரொம்பவே கத்தி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதோடனே மலர் சவுண்டு கேட்டு என்னாச்சு மதி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை ஏதோ இருக்கு சொல்லு அப்படிங்கும்போது அவங்களால சொல்லாமல் இருக்க முடியல, இவங்ககிட்ட மலர்கிட்ட சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே பாக்கியராஜ் கூப்பிட்டு மலர் சொல்கிறாங்க, ஏங்க தங்கராஜனை ஏன் இப்படி பண்ணுறாங்க, வீட்டில் உள்ள ஆட்கள் ஒருத்தர் பொம்பளை ஆட்கள் வேலைக்கு எதுவும் போகக்கூடாதா, பாருங்கள் மதி சந்தோஷமாக வேலைக்கு போயிட்டு இருந்தால் அவர் வேலை இல்லாமல் ஆக்கியிருக்காரு அப்படின்னோடனே, அவருக்கு இதே வேலையை போச்சு, அவர் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது, தானே நீங்கள் எனக்காக சும்மா இருங்க, நீங்கள் ஏதாவது கேட்க குடும்பத்துக்கு எதுவும் ஆயிராமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இப்படி விட்டுக்கிட்டு இருந்தால் சரி வராது, நான் உடனே என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு ஒரு நைட்டு ஒரு 8 மணி இருக்கும் அங்கே போயிருந்தார். என்னடா பாக்கியராஜ் நேரத்துக்கு வந்திருக்க அப்படிங்கும்போது, மாமா நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியே கிடையாது அப்படிங்கும்போது, பாரு உங்கள்கிட்ட நீ வந்திருக்கியன்னு சொல்லி தான் பேசுகிறேன், நீங்களாம் என்கிட்ட ஒரு ஆள் கிடையாது, என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எதுக்கு நம்ம மதியோட வேலையை இல்லாமாக்குனீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா நான் எங்கே பண்ணேன், எனக்கு எதுவும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் நீங்கள் கரஸ்பாண்டன்ட் பார்த்தது வச்சது எல்லாமே எங்களுக்கு தெரியும், சரியா, மதி கூட வேலை பார்க்குறவங்க எல்லாமே விசாரித்து சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, ஆமாடா நான் தான் பண்ணேன், என் மாமனார் எங்கள் அத்தையும் சங்கடப்படுறது என்னால் பார்க்க முடியல, அவள் வேலை பார்க்குற தும்முனில் தான் வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறாள், என் மாமா சந்தோஷமாக இருக்கட்டும், என் மாமியார் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு வேலை இருக்கக்கூடாது, வேலை இல்லாமல் ஆகணும் அப்படிங்கிறது நான் தான் சொன்னேன், அதனால தான் வேலையை விட்டு நிப்பாட்டாங்க, இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. நீங்கள் பண்ணதில் ரொம்ப ஓவராக இருக்குது, இப்படி பண்ணீங்க அப்படின்னா மதி வந்து ஸ்டேஷனில் சொல்லி உங்களை உள்ளே வச்சு விடுவா அப்படிங்க. உள்ளே வச்சா மறுநாள் வெளியே வர போகிறேன், சரியா, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. உடனே ரேவதி கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் தான் வந்து மதியோட வேலையை இல்லாமல் ஆக்குனீங்களா அப்படிங்க. எத்தனை வாட்டி சொல்லணும், ஆமாம் இப்போ என்ன பண்ணுங்க அப்படிங்கும்போது, ஏங்க உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லை, நான் தான் வீட்டிலேருந்து உங்களுக்கு அவ்வளோ வேலை செய்கிறேனுங்க, என்னை பார்த்து உங்களுக்கு வந்து மனசு கேட்கலையா, எல்லோரும் வீட்டில் தான் இருக்கணுமா அப்படிங்கும்போது, என்ன வீட்டில் இருக்கணுமா, என்னப்பா போயாம்பா வாயாம்பா, நான் வந்து அவள் வேலை செய்கிறத பார்த்துட்டு இருப்போனே, எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு வேலையை வந்து இல்லாமல் ஆக்கிறதுக்கு, அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தினேன், அவ்வளோதான்,
எந்த வேலைக்கு போனாலும் சரி தான், நான் வந்து அவளை நான் வேலைக்கு பார்க்க விட மாட்டேன் தொடர்ந்து அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரேவதி ரொம்பவே கடுப்பாகிறாங்க. இவரோட வாழ்றதோட நான் பேசாமல் வந்து தனியாக கூட இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கே போகிற இவ்வளோ நேரத்துக்கு அப்படிங்கிறாங்க. எங்கே போகிறேன்னா, இப்பேற்பட்டவர் கூட வாழ எனக்கு அவசியம் கிடையாது, என் பிள்ளைகளை கூப்பிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இதை பார்த்த தங்கராஜ், நீ போனா போ, என் பிள்ளை வராது அப்படிங்கிறாங்க. ரேவதி ஒரு மாதிரி நிற்காங்க.